கவலையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோட இருங்க. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை குறித்தே பேசுங்க, ஒன்றும் காணாமல் போகும். சங்கீதம் 103வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த யாக்கோபுரம் பகுதியில் இருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். எந்த சபையிலிருந்து நீங்க வந்திருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நீங்க குடும்பமா நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவருடைய ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருக்கென்று கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் உங்களை எப்படி மேய்க்கிறார்? புல்லுள்ள இடங்களில், ஆமென், அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் அவர் உங்களை விடுகிறாரா. கவலையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோட இருங்க. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை குறித்தே பேசுங்க, ஒன்றும் காணாமல் போகும்.